கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையால் மறுபடியும் ஒரு முறையாய் ஆண்டவர் நம்மை சந்திக்க கிருபை செய்தார். அவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். அதனாலதான் நாம தீங்கை காண மாட்டோம். அதுதான் இந்த மாதத்து தலைப்பு. ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வரவேற்று இந்த தலைப்புல ஒரு சில அட்வைஸை நான் கொடுக்க விரும்புறேன். கர்த்தர் என்னோடு வெளிப்பட்ட காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். நம்ம செப்பனியா 3:15 பார்த்தபடி நான் முந்தையே ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். செப்பனியா 3:15 அதுல என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமாங்க, இஸ்ரவேலின் ராஜா நம்ம நடுவுல இருந்தா நாம தீங்க காண மாட்டோம். தீங்கு வந்தாலும் அந்த தீங்கு நம்மள மேற்கொள்ளாது. நாம் அந்த தீங்குல இருந்து ஜெயம் பெற்றுடுவோம். இதுதான் என்னோட நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கையாயும் இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த உலகத்துல, தீங்கு நிறைந்த உலகம், எப்ப வெளியில போனாலும் யார் நம்மள அடிக்கலான்னு காத்துட்டு இருக்க உலகத்துல நம்ம அந்த தீங்கை ஜெயித்து மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் இயேசுவின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவோம். நமக்கு நான் சொல்லட்டுங்களா? உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோனா 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோனா 3:10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்கு? அவங்க பொல்லாதவங்களா இருந்தாங்க, அந்த பொல்லாத வழியை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்களோட கிரியை இப்ப எப்படி இருக்குதுன்னு பார்த்து நான் மனஸ்தாபப்பட்டு நான் தீங்கு செய்வேன்னு சொல்லி இந்த தீங்க அவங்களுக்கு செய்யாம இருந்துட்டேன் அப்படின்னு தேவன் சொல்றாருங்க. அது எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க. இது யாரு, எங்க, யாருக்கு நடந்தது அப்படின்னு நான் குறுகிய நிமிஷத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது யாரும் இல்லைங்க, நினிவே பட்டணத்தார் தான் என்ன செய்தாங்கன்னா, இந்த தீங்கு அவங்களுக்கு வராதபடி காத்து கொண்டாங்க. எப்படி காத்து கொண்டாங்க? அவங்க பொல்லாத வழியை விட்டுட்டாங்க. பொல்லாத வழியை விட்டுட்டு அவங்க கிரியைகளை பார்த்தாங்க. என்ன கிரியை செய்தாங்க அதை நம்ம பார்ப்போம், சரிங்களா? இப்ப யோனா 3:3 அதிகாரம் 3ஆம் வசனத்தீங்கன்னா, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். முதல்ல அவன் நினிவேக்கு போகல, அவன் என்ன பண்ணிட்டான்? தர்ஷுக்கு போயிட்டான். அந்த கதை வேற கதை. அது மெயின் வயிற்றுல போய் வெளியில வந்தது. அதுக்கப்புறம் இது நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இந்த யோனா இப்ப தப்பிக்க முடியல. இந்த யோனா போறான் நினிவே பட்டணத்துக்கு போறான். 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். இன்னும் ஒரு 40 days தான் இருக்குங்க. இந்த 40 daysல நினிவே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நினிவே அழிஞ்சு போயிடும், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, முடிஞ்சா காப்பாத்திக்கோங்கன்ற மாதிரி இந்த யோனா போய் பிரசங்கம் பண்ணிட்டாரு. இன்னும் 40 நாள் தான் உண்டு. இதுதான் அவங்களுக்கு வந்த தீங்கு. அவங்களுக்கு தீங்கு என்ன? நினிவே பட்டணம் அழிஞ்சு போயிடும். அப்பனா என்ன? ஜனங்க, ஆடு மாடு எல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ராஜா சிங்காசனத்தை விட்டு எழுந்து, இப்ப இவன் போய் சொன்னோன்னு அந்த ஜனங்க, அந்த ஆசாரியர்கள் அவங்க எல்லாம் கூடி என்ன சொல்றாங்க? இல்ல, நம்ம ஒரு உபவாசம் போட்டுருவோம், நம்ம ரெட்டெடுத்தி சாம்பல்ல உட்காந்துருவோம், நம்ம ஆண்டவரை கூப்பிடுவோம். கூப்பிட்டா செய்கிற தேவன், என்னை கூப்பிட்டு நான் செய்யறேன்னு தான் சொல்றாரு. இல்ல, நாம நம்மளை தாழ்த்தி, நம்ம ரெட்டுடுத்தி, நம்ம பொல்லாத வழிகளை விட்டு ஒண்ணு சாப்பிடாம உபவாசம் இருந்து நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம கேட்போம், ஒருவேளை தேவன் மனதுருகுவார் அப்படின்னு சொல்லி அந்த நினிவே பட்டணத்தார் எல்லாரும் கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அவங்க அந்த ராஜா கிட்டையும் போய் சொல்றாங்க, இப்படி அறிவிக்கப்பட்டாச்சு, 40 நாள்ல நினிவே பட்டணம் அழிஞ்சு போயிடுமா, அதனால நாங்கெல்லாம்
உபவாசம் இருந்து ஜெபிக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த ராஜா என்ன சொல்றா தெரியுமா? ராஜா சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு, இது 6ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. எந்திரிச்சு ராஜா அவனோட சிங்காசனத்தை விட்டு இறங்கிட்டாராம். போட்டிருக்க உடுப்பை மாத்தி அந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அதாவது அந்த அளவுக்கு தாழ்மையா உட்கார்றான் ராஜா. அவ்வளோ பெரிய ராஜா. கிரீடத்தெல்லாம் அவுத்து வச்சுட்டான், அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டான், எல்லாம் போட்டு ஒரு கோணி மாதிரி அப்படிதானுங்க, ரெட்டுனா ஒரு சாக்கு பை மாதிரி அதை போட்டு உடுத்திக்கிட்டு அது எப்படி குத்தும், எப்படி இரிட்டேட் பண்ணும் எல்லாம் பண்ணி சாம்பல்ல உட்கார்ந்துட்டான். சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவரை கூப்பிடுறாங்க, எல்லாரும் சேர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறான் அந்த ராஜா பாருங்க, வசனம் 7ல மேலும் ராஜா கட்டளைகளை பிறப்பித்தான். இன்னும் கட்டளை பிறப்பிக்கிறான், சொல்றான். ராஜா சொன்னது எல்லாம் செய்யணும் இல்லையா? அந்த ராஜா சொல்றான், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நினிவே எங்கிலும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஒன்றும் சிவாத்திருக்க கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் ஆடு மாடு என்ன மனுஷன் என்ன குழந்தை என்ன யாருமே சாப்பிடக்கூடாது, ருசி பார்க்க கூடாது. மேலும் தண்ணீரும் குடியாமல் மேயாமலும் இருக்கவும். எல்லாரும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுவோம். அவர்தான் பொல்லாத வழியும் தம் கைகளில் இருந்து கொடுமையும் விட்டு திரும்புங்கள், திரும்ப கடவார் அப்படின்னு சொல்லலாம். சொல்றான் ராஜா. என்ன சொல்லிடுறான்? யாரும் சாப்பிடக்கூடாது, எதையும் ருசி பார்க்க கூடாது, யாரும் தண்ணி கூட குடிக்கூடாது. இவன் மனுஷன் மட்டும் இல்ல, ஆடு மாடு எதையும் சாப்பிட கூடாதீங்க, எல்லாரும் ரெட்டு கொடுத்துங்க. ஒருவேளை நம்மளோட தாழ்மையை பார்த்து, நம்ம இப்படி கூப்பிடுறத பார்த்து, நம்ம கொடுமையை பார்த்து ஆண்டவர் ஒருவேளை நம்மள என்ன செய்யலாம், இந்த பொல்லாத வழியில இருந்து விலக்கி நம்மளை காத்து நம்ம நாட்டை காத்துக்கலாம். அவர் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு செய்யாம இருக்கலாம். அதனால நம்ம எல்லாரும் உட்கார்ந்து தேவனை கூப்பிடுவோம். தேவனை கூப்பிடும் போது என்ன சொல்றாரு? ஒண்ணு தாழ்மையா தாழணும், உன்னோட உடுப்புல இருந்து எல்லாம் தாழ்த்து இருக்கணும், நீ உபவாசம் இருக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? எதையும் குடிக்க கூடாது. அடுத்தது என்ன சொல்றாரு? உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுங்க, அப்பா ஆண்டவரே இறங்குங்கன்னு சத்தம் போட்டு கூப்பிடுங்க. அவர் இறங்குவார். அவர் மனதுருக்கமுள்ள தேவன், இறங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோட நினைவை பட்டத்தாரும் உபவாசத்துல இருந்தாங்க. இருந்தோன்னு என்ன கண்டிப்பா அததான் நம்ம இதுல பாக்குறோம். இந்த வசனத்துல 3:10 என்ன பாக்குறோம்? அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்தார். அவங்க அதுக்கப்புறம் அந்த உபவாசத்துக்கு அப்புறம் அவங்க அந்த கொள்ளாத வழியில போல அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்க, உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க. அதை பார்த்தார் ஆண்டவர். கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கு என்ன சொல்லியிருந்தாரு? நினிவேவை அழிச்சு போட்டுற 40 நாள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்ப தீங்கு கட்டளையிட்டு ஆண்டவரிடத்துல இருந்தே கட்டளையிட்டு இருந்தா கூட நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம தாழ்த்தி நம்ம உபவாசம் இருந்து உரத்த சத்தமாய் அவரிடத்துல கேட்கும் போது அவர் மனதுருகிற தேவன், மன்னிக்கிற தேவன். அவருக்கு இன்ன பாவம் இன்ன தீமை இன்ன இதுன்னே இல்லைங்க, அதனுடைய அளவுகோலும் இல்லை. ஏதோ சின்ன பாவம் செஞ்சுட்டான் விட்டுட்டான், பெரிய பாவி இவனை விடலாமா அப்படின்னுலாம் என் தேவன் சொல்றவர் அல்ல. நீ உண்மையா பொல்லாத வழியை விட்டுட்டு அவரை நோக்கி சத்தம் போட்டு கூப்பிட்டு நீ உன்னை தாழ்த்துனா ஆண்டவர் என்ன செய்வாரு? உன்னை விடுதலையாக்கி தீங்க காண விடாம காப்பாத்திடுவாரு. அதுதாங்க நம்ம தேவன்கிட்ட கேட்போமா? ஏசப்பா
எத்தனை பிள்ளைங்க தங்களை அறியாம தீங்குக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் தீமையை அனுபவிக்கிறாங்க தங்க பாவத்தினால. ஆண்டவரே அவங்களை எல்லாம் விடுதலை ஆக்குங்கப்பா. அவங்க உங்களை நோக்கி கெஞ்சி கேட்கிறாங்க ஆண்டவரே, கண்ணீர் விட்டு கேட்கிறாங்க ஆண்டவரே, உபவாசம் இருந்து கேட்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க கொடுத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிற சுவாமி. ஆமென். God bless you all.